உலக அளவில் அதிக எண்ணிக்கையில் ஆராய்ச்சி கட்டுரை வெளியிடும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா 3வது இடத்தில் உள்ளது. இதனை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் விதமாக ONOS எனப்படும் ஒரே நாடு ஒரே சந்தா திட்டத்தை மத்திய அரசு வரும் ஜனவரியில் இருந்து தொடங்க உள்ளது. 2025 முதல் 2027 வரை 3 ஆண்டுகளுக்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் 13,000 ஆராய்ச்சி இதழ்களை உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் இலவசமாக படிக்க முடியும். குறிப்பாக நெதர்லாந்தில் இருந்து வெளிவரும் எல்ஸ்வேர், ஜெர்மனியில் இருந்து வெளிவரும் ஸ்பிரிங்கர் நேச்சர் போன்ற 13,000க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி இதழ்களை இலவசமாக படிக்கலாம். இதன் மூலம் 1,80,00,000 மாணவர்கள் பயனடைவார்கள் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஒரே நாடு ஒரே சந்தா திட்டத்துக்கு 6,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்துக்காக சர்வதேச அளவில் 30 வெளியீட்டாளர்களுடன் மத்திய அரசு கடந்த 2 ஆண்டுகளாக பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது. இனி ஒரே டிஜிட்டல் தளத்தில் இருந்து சர்வதேச இதழ்களை மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் படிக்க முடியும். மாணவர்கள் ஆராய்ச்சிக்காக செலவிடும் தொகை 18% குறையும். இந்தியாவில் ஆராய்ச்சி மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். ஆராய்ச்சிகளின் தரமும் மேம்படும் என கல்வியாளர்கள் கூறுகின்றனர். ஒரே நாடு ஒரே சந்தா திட்டத்தின் கீழ் அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களை இணைக்கும் வகையில் தளம் உருவாக்கப்படும். அதில் இருந்து ஆராய்ச்சி படிப்பில் ஈடுபடுவோர் சர்வதேச இதழ்களை இலவசமாக படிக்கலாம் என மத்திய அரசு கூறியுள்ளது. இது வெளிநாட்டு ஆய்வாளர்கள் மத்தியிலும் பாராட்டை பெற்றுள்ளது. இந்திய ஆராய்ச்சிகள் புது வடிவம் பெறும். அப்போது ஆராய்ச்சி துறையில் இந்தியா பல முன்னேறிய நாடுகளுக்கு போட்டியாக இருக்கும் என ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். மருத்துவ கல்வி படிக்கும்போது இதுபோன்ற ஆராய்ச்சி இதழ்களை படிக்க முடியாமல் கஷ்டப்பட்டிருக்கிறேன். இப்போது அந்த இதழ்களை படிக்க திறந்துவிட்டதன் மூலம் அறிவியல் ஆராய்ச்சிக்கு இருந்த பெரும் தடை நீங்கியுள்ளது. இந்திய அரசு மிகப்பெரிய முடிவெடுத்திருக்கிறது என அமெரிக்க ஆய்வாளர் ஜெய்டூன் கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம் இந்திய அறிவியல் ஆராய்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் முடிவு என பாராட்டியுள்ளார்.